ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் அமையிறதும் அமையாததும் ப்ளவுஸ் கட்டிங்கில் தாங்க இருக்குது விஷயமே. நம்ம மெயினாக கட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டிச்சிங்கை வந்து நமக்கு ஈஸியான முறையில் நம்ம பண்ணிட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ளவுஸை இதே போல் ரெண்டாக மடிச்சிக்கிங்க. கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சிக்கிங்க. மடித்து போட்டுட்டு மெயினாக வந்து நமக்கு ப்ளவுஸில் அடி பாட்டத்தில் வந்து ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் லைட்டாக பிசுறு இருந்தாலும் நம்ம கம்மியாக ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இதே போல் ஸ்கேலால் அப்படி கோடு மாதிரி போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வீடியோ, இந்த கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நீங்கள் பார்த்து நான் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ நான் மெயினாக வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அளவு ப்ளவுஸ் இல்லாமையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தும் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸோடைய அடிப்பாட்டம், இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது வர மேலே ஷோல்டருக்கும் இந்த அடிப்பாட்டத்துக்கும் எத்தனை இன்ச் அளவு வருதுன்னு பார்த்துக்கிறேன். ப்ளவுஸோடைய இறக்கம் வந்து எனக்கு சரியாக 12 இன்ச் வருது. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு பார்த்துடலாம். நல்லா துணியை இதே போல் இப்படி சமமாக வச்சுக்கிங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். சரியாக 19 இன்ச் வருது. பேக் பார்ட்டில் வந்து எனக்கு சரியாக 19 இன்ச் அளவு வருது. இப்போ அடுத்த ஸ்டெப், முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸில் வந்து நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். நமக்கு 2 இன்ச் போதுமான அளவு. மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு ஸ்கேலால் கோடு போட்டுக்கிறேன். இப்போ அடியில் மடிச்சடிக்க 2 இன்ச் விட்டதுலேருந்து இப்போ இறக்கத்தை அளவு வைப்போம். சரியாக இப்போ 12 இன்ச் அளவு வச்சுக்கலாம். ப்ளவுஸுடைய இறக்கம் 12 இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் பிடிச்சு தைப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுக்கிறேன். ஸ்கேலால் இதே போல் கோடு போட்டுட்டு மறுபடி தையலுக்காக ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கழுத்துடைய அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ளவுஸை இதே போல் ரெண்டாக மடிச்சிக்கிங்க. இதே போல் ப்ளவுஸை வந்து இப்படி ரெண்டாக மடித்து இந்த ஷேப்பில் இப்படி மடித்து வச்சுக்கிங்க. இதே போல் மடிச்சுட்டு மேலேருந்து டிசி கட்டியால் இதே போல் கோடு மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக அடையாளப்படுத்திக்கலாம். இதே போல் அடையாளப்படுத்தி இப்போ பாஸ் ஷேப்பில் இப்படி கட்டமாக இப்படி வரைஞ்சி பார்த்து இப்போ டேப்பில் நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு மேலே குறுகலாகவும் அடியில் வர வர அகலமாகவும் இருக்குது. இப்போ சரியாக 2.5 இன்ச் வருது உங்களுக்கு. அப்போ நம்ம 2.5 இன்ச் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, அடுத்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க். இது எதுக்காகனா நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சில் ஒரு மார்க். அப்போ இவங்களுக்கு கழுத்துடைய அகலம் நமக்கு 2.25 இன்ச் வருது. அடுத்து ப்ளவுஸை இதே போல் பாருங்க, அடி பாட்டம் தெரியுதுங்களா, அதை அப்படி ரெண்டாக மடித்து சென்டர் பண்ணி இப்படி நடு முதுகு கரெக்டாக நடு முதுகு அளவை வச்சு ப்ளவுஸோடைய நடு சென்டர் முதுகு அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் பின் இறக்கத்தை ஈஸியான முறையில் அளவெடுத்துக்கலாம். இப்போ பாஸ் ஷேப்பில் நான் கட்டமாக வரைஞ்சிக்கிறேன். இந்த மேல் கோடு நமக்கு அளவு, ஏன்னா நம்ம மடித்து அடிக்கும்போது சரியாக வந்துடும். இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே அந்த கோட்டிலேருந்தே வந்து கீழே வர வர ரவுண்ட் கொடுத்துக்கலாம். கீழே வர வர அப்படியே கொஞ்சம் ரவுண்டு கொடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் இப்படி நம்ம ரவுண்ட் கொடுக்கணும். மேலேருந்தே நம்ம தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா 2.25 3 இன்ச்செலாம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் லூஸ் வந்துடும். அதனால தான் இப்போ ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஒரு கோடு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்.
பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம ஆம்கோல் அளவு பார்த்துடலாம். ஆம்கோல் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுவும் ஒரு ஈஸியான முறை தான். இப்போ ப்ளவுஸில் இறக்கம் வந்து இவங்களுக்கு சரியாக 12 இன்ச் வருது. அப்போ 12 இன்ச் இந்த அடி பாட்டத்துலேருந்து வச்சுட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வர வச்சு பார்த்துட்டு வரணும். பாருங்க, இதே போல் வைக்கும் பொழுது இப்போ இவங்களுக்கு சரியாக வந்து ஆம்கோல் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா 5 இன்ச் வருது. அந்த 12 இன்ச் அடியிலேருந்து வச்சு இப்படி மேலே வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும், சரியாக 5 இன்ச் வருது. அப்போ சரியாக நான் என்ன பண்ணுறேன், 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிடிச்சு தைக்கும் பொழுது அந்த 5 இன்ச் கரெக்டாக வந்துடும். இந்த ஆம்கோல் வளைவு மட்டும்தான், இந்த சுற்றளவு நம்ம ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே அதிகமாக ரொம்ப கட் பண்ணிட்டாலும் ரொம்ப லூஸ் ஆகிடும், ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டாலும் டைட் ஆகிடும். இதை மட்டும் நம்ம சரியான அளவில் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி கோடு மாதிரி போட்டுட்டு, அடுத்து எனக்கு பாடி சுற்றளவு பேக்கில் வந்து 19 இன்ச் வந்துச்சு. அப்போ 19ல் பாதி, இப்போ எனக்கு 19 இன்ச் வந்ததுங்களா, 19ல் பாதி எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். 19ல் பாதி சரியாக 9.5 இன்ச் வருது. அப்போ நான் 9.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, தையலுக்காக 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இங்கேயும் ஒரு கோடு. இப்போ தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ இதிலேருந்து இப்போ எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் மெயினாக நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த பாயிண்ட்டை நம்ம சரியாக வந்து நமக்கு ஆம்கோல் லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். எத்தனை இன்ச்? 1.25 இன்ச். நீங்கள் 1.5 2 வச்சுட்டிங்கனாவே நமக்கு ஆம்கோல் லூஸ் வந்துடும். இப்போ ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் வருது எனக்கு. இப்போ சென்டர் பண்ணி ஒரு கோடு. இதுலேயும் எனக்கு ஒரு 4.5 இன்ச் பக்கம் வருது. 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். இதே போல் வளைவு கொடுத்துட்டு, இப்போ நமக்கு எல்லா அளவும் சரியாக வந்துடுச்சு. இப்போ நான் நெக்கும் இதே போல் ரவுண்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடிப்பாட்டம். இந்த அடிப்பாட்டம் லூஸ் வராமல் இந்த இடுப்புக்கிட்ட டாட் வந்து ரொம்ப பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணணும். இப்படி 2ஆக மடித்து இந்த சைடு தையல் ஓட்டியிருக்காங்க பாருங்கள், அதிலிருந்து டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச், டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதிலிருந்து நான் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். மீதி இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ இந்த ஆம்கோல் வளைவுலேருந்து இப்படி கிராஸில் வரணும் பாருங்கள். இந்த ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டா தான் நமக்கு சரியாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் அடியில் வந்து இடுப்பு பக்கம் அதிக துணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு டாட்டுக்கும் தையலுக்கும் 1.5 இன்ச் போக மீதி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்கழுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கீழே நல்லா அகட்டி மேலே போக போக குறுக்கலாம். அதே போல் வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல் வளைவு இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சைடு அப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட்டு, அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். மேலே ஷோல்டருக்கும் சரியாக வந்து ஒரு 7.5 இன்ச் வருது. அப்போ இந்த ஷோல்டர் பிடிச்சது போக நம்ம அளவு வச்சு பார்த்துக்கலாம்.
எனக்கு 7.5க்கு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கூட வருது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம டாட்லாம் பிடிப்போம். ஆம்கோல்ட்ட ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிப்போம். அப்போ நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஷோல்டரை மடக்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. இங்கே நம்ம கொஞ்சம் டாட் பிடிப்போம். அப்போ கச்சிதமாக வந்துடும். இப்போ அடுத்து கை. ப்ளவுஸ் துணி இப்போ நான் 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்த துணியை இந்த கரைபாகம் என் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு மறுபடி இன்னொரு மடிப்பு. ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிங்க, எப்பயுமே மடிச்சுக்கிங்க. கையிலையும் அதே போல் தான். துணி ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காகவும் பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 1/4 இன்ச் வச்சு இப்படி இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடியில் மடிச்சடிக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 மடிப்பு மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கணும். அதனால் சரியாக வந்து நான் 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அளவு வச்சுட்டு இப்போ ப்ளவுஸில் கையோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதே போல் இப்படி வைங்க. இதே போல் அளவு ப்ளவுஸ் கை துணி இதே போல் வச்சுட்டு நல்லா கையால் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு உயரம் எத்தனை இன்ச் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்கு, இங்கேயும் ஆம்கோல்ட்ட ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு தையலுக்காக. கையோடைய சுற்றளவுக்கிட்டையும் நல்லா துணியை இப்படி இழுத்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, சுற்றளவுக்கும் 1.5 இன்ச் விடணும். ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் அந்தாண்ட 1.5 இன்ச் விடணும். இப்போ கையோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நேராக இது போல் ஸ்கேலால் கோடு போட்டுட்டு, இந்த ஜாயிண்ட்டு தெரியுது பார்த்திங்களா, இந்த மார்க் 2 மார்க்கு தெரியுது பாருங்கள், இங்கேயும் கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டுட்டு அடுத்து அந்த சைடுக்கு வந்து எத்தனை இன்ச் கம்மியாக வருதுன்னு பார்த்து இங்கே வந்து நான் 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேன். சரியாக ஒரு 1.5 இன்ச் பக்கம் தையலுக்கு விட்டுட்டு அதே போல் இங்கேருந்து வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு விடணும். நம்ம பேக் பார்ட்டில் எப்படி சைடு தையலுக்கு 1.5 இன்ச் அளவு விட்டோமோ அதே போல் இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ இதிலேருந்து சைடு எத்தனை இன்ச் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். 3 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இங்கே கோடு தெரியுது பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதிலிருந்து இங்கே மேலே 1.5 இன்ச் நான் குறைச்சிக்கிறேன். 1.5 இன்ச் அளவு குறைச்சிட்டு இப்படி ஒரு மார்க், இதே போல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கு 1.5 இன்ச் விட்டாச்சு அளவு. இப்போ இதிலிருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு 6 இன்ச் வருது. அப்போ 6ல் பாதி 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு வளைவு கொடுக்கணும், பேக்கில் ஒரு வளைவு கொடுக்கணும். பாருங்கள், இங்கே குடஞ்சி கட் பண்ணுவோம், இங்கே குடையாமல் கட் பண்ணுவோம். குடையாத பாகம் பேக்கில் வச்சு தைக்கணும், குடைஞ்ச பாகம் ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கணும். இப்போ நாடியோடு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் கை கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுருக்கங்கிறது கொஞ்சம் கூட வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேயும் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து மடிச்சடிக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கை துணியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 இன்ச் அளவு குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ குடஞ்சி கட் பண்ணிட்டேன். அந்த 1.5 இன்ச்சை தள்ளி தான் வந்து குடஞ்சி கட் பண்ணணும் ஒழிஞ்சு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஆம்கோல் சுற்றளவு இப்போ நமக்கு ஜாயின் பண்ணும் பொழுது சரியாக வந்துடும். கைக்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டே வந்து சமமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இதே போல் துணியை வச்சுட்டு மடித்து போட்டுட்டு இப்போ ஈக்குவலாக இருக்க மாதிரி இதே போல் கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இதே போல் சமமாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இந்த பேக் பார்ட் தெரியுதுங்கள,
இப்போ நம்ம பேக் பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்படியே தூக்கி போட்டுக்குவோம் நேராக. இதே வந்து கிராஸ் பீஸ் அப்படின்னா, கிராஸ் கட்டிங்னா நம்ம கிராஸில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதே நமக்கு நேர் பீஸ் அப்படின்னா நம்ம நெடுக்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக மட்டும் கொஞ்சம் நகர்த்தி போடணும். கம்மியாக கொஞ்சமாக வந்து மேலே சமமாக வச்சு, இந்த இடம் வருதுங்களா, அவுத்தை மட்டும் நம்ம, ஏன்னா நம்ம டாட்லாம் பிடிக்கும்போது கொஞ்சம் பிடிச்சி காஜா பட்டன் பட்டி தைக்கும்பொழுது பிடிச்சி தைப்போம். அதுக்காக தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் நகர்த்தி இதே போல் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு இங்கே ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுதுங்களா, இவுத்த ஒரு மார்க் ஷோல்டர்கிட்ட, 2 பக்கம் ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த இடம் வரும் பொழுது நம்ம நேராக வரணும், கிராஸில் வரக்கூடாது. பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி நேராக வந்துடும். இந்த துணி எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம், டாட் பிடிக்கும் பொழுது சரியாக வந்துடும் நமக்கு. இப்போ இங்கேயும் கொஞ்சம் தையலுக்கு விட்டுருக்கேன் துணி. இப்போ அடுத்து முன்கழுத்து இறக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, துணியை இதே போல் இப்படி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இதே போல் இப்படி கோடு போடுங்க. இப்போ முன்கழுத்து இறக்கத்தை அளவு பார்த்துடலாம். இப்போ எனக்கு சரியாக ஒரு 5.5 இன்ச் வருது. முன்கழுத்து இறக்கம் சரியாக 5.5 இன்ச் வருது. 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். இவங்க கொஞ்சம் முன்கழுத்து வந்து லைட்டாக குறுக்கலாக கேட்டிருக்காங்க, ரொம்ப அகலம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லோரும் வந்து அகலமாக விரும்ப மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் குறுக்கலாக கேட்டிருக்கிறதுனால இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தெரியுதுங்களா லைட்டாக, அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கே கம்மியாக கொஞ்சம் குறுகலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ காஜா வந்து இப்போ கொக்கி பெட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து இப்படி இதே போல் இந்த பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், மறுபடியும் ஒரு மார்க்கு, அடுத்து நம்ம டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு மார்க், 3 டைம் வந்து டிக் பண்ணிக்கிங்க. இதே போல் நடு சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காகவும் கீழே வந்து பட்டிக்கிட்ட நமக்கு தையலுக்கு விடணும், அதனால் நான் 3 டைம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் வர அளவு வைக்கணும். துணியை இழுக்காமல் சரியாக இந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் ஒரு அரைஞ்சி விட்டது போக ஃபஸ்ட்டு ஒரு மார்க், மறுபடியும் ஒரு மார்க் மெயின் டாட் வரைக்கும். இங்கே சைடில் பாருங்கள், சைடில் இதே போல் துணியை வச்சு பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க், கீழே ஒரு மார்க். இதே உங்களுக்கு அடியில் வந்து இதே போல் ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் மேலே கூட மார்க் பண்ணிக்கலாம். கீழே போடுற மார்க் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நம்ம பட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே போலையும் செய்யலாம். இப்போ சேஃப் கொடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து இந்த மெயின் டாட் பிடிக்கிற அளவு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்கேருந்து இதிலேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் தெரியுது பாருங்க, அதிலேருந்து எத்தனை இன்ச் எனக்கு சரியாக வருது அப்படின்னா 2.5 இன்ச் வருது. நான் தையலுக்கு விட்டது போக 2.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியாக ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சு அதிலிருந்து மறுபடியும் ஒரு 2.5க்கு 2.5 வச்சுக்கிறேன். இவங்க கப் ஷேப் வந்து கொஞ்சம் மீடியமாக ஷார்ப்பாக கேட்டிருக்கிறதுனால நான் 2.5 மறுபடியும் ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்படி சேஃப் கொடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம சேஃப் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ இதே போல் இப்படி கோடு போட்டுக்கிறேன். போட்டு இப்படி சதுரமாக கட்டமாக இப்படி வரைஞ்சிட்டு இவுத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் குடஞ்சின்னு இருக்கணும். இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். குடஞ்சின்னு இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கிறேன். தையலுக்கு விட்டதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதோடு அப்படி கட் பண்ணிக்கிறேன். இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு
இப்போ உங்களுக்கு முன்கழுத்து மீடியமாக இருக்கும். இப்போ இந்த கோட்டு மேலேயே கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே குடஞ்சும் கொஞ்சம் நறுக்கிக்கிறேன். அவ்வளோதான். சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் இந்த கோட்டு மேலேயே கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக, டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு எத்தனை இன்ச் உயரம் அளவு வைக்கலாம் அப்படின்னா சரியாக 3 இன்ச் அளவு வைங்க. 3 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நடு சென்டராக பிடிச்சு தைச்சா தான் கரெக்ட் சரியாக வரும். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதே போல் ஒரு மார்க். இப்போ நான் சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டேன். இப்போ அடுத்த டாட்டுக்கு வந்து இதிலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஒரு 4 இன்ச் பக்கம் வருது. அப்போ 4ல் பாதி ஒரு 2 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சேஃப் கொடுத்துக்கலாம். இதிலேருந்து எனக்கு சரியாக ஒரு 3 இன்ச் அளவு வருது. 3 இன்ச்சில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஆம்கோல்ட்டிருந்து வர டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இந்த கீழ் டாட்டை பார்க்குற மாதிரி பாருங்கள், இதிலேருந்து இந்த கீழ் டாட்டை வந்து பார்க்கணும். அதே போல் இப்படி கோடு போட்டுக்குங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு டாட் சேஃப் வந்து சூப்பராக வந்துடும். இங்கே இடைவெளி வந்து ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வேலையும் முடிஞ்சது. அடுத்து பட்டியோட அளவு. பட்டியோட அளவு வந்து எப்பவும் நமக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வரக்கூடாது. ஈஸியான முறையில் பட்டிக்கு வந்து நம்ம நல்லா மடிச்சடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடியில் நீங்கள் தாராளமாக 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் போட்டுக்குங்க. ஏன்னா பட்டி வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பாருங்கள், இதே போல் இப்படி மடிச்சிக்கலாம். நம்ம அடியில் மடிச்சடிப்பவங்கள அடி பாட்டத்துக்கும் அப்போ இதில் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம தைக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ பட்டியோட உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இது பட்டியோட உயரம். அடுத்து பட்டியோட அகலம். பட்டியோட அகலம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை விட கொஞ்சம் 1 இன்ச் 1.5 இன்ச் பக்கம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணிவிட்டு எப்பயும் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை விட பட்டியோட அகலம் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் குறைச்சே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன். இந்த மெயின் டாட் வரைக்கும் எனக்கு சரியாக அந்த தையலுக்கு விட்டது போக 3 இன்ச் பக்கம் வருது. அப்போ நான் வந்து இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு நேராக இப்படி கோடு போட்டுட்டு இதிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு பட்டிக்கும் இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, மறுபடியும் ஒரு மார்க் இதே போல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேஃப் கொடுத்துக்கலாம். அந்த 1 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு, மறுபடியும் இப்படி ஒரு சேஃப் கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு பட்டியோட அளவு சரியாக வந்துடும். கட் பண்ணி தைக்கும் பொழுது சேஃப் வந்து சூப்பராக இருக்கும். முன்னாடி இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் கட் பண்ணிவிட்டு அடையாளத்துக்காக முன்பக்கம் அடையாளத்துக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பட்டியோட அளவும் முடிஞ்சது வேலை. அடுத்து நம்ம நெக்குக்கு வந்து எப்பயுமே வந்து கிராஸில் வந்து கட் பண்ணிக்கிங்க. இதே போல் துணி எடுத்துகிட்டு ஸ்கேலை வந்து இதே போல் கிராஸில் போட்டு வரைஞ்சிக்கலாம். எப்பயுமே துணியை இழுத்து பாருங்கள், நல்லா கிராஸில் நீண்டு கொடுக்குது, எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அதே போல் கிராஸில் இப்படி வரைங்க. நீங்கள் கழுத்துக்கு அகலம் கட் பண்ணும் பொழுது 1 இன்ச் அளவு வைங்க. சரியாக 1 இன்ச் நமக்கு போதுமான அளவு. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வந்து பிசுறு அதிகம் வராது. நீங்கள் 1.5 இன்ச்லாம் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிசுறு அதிகமாக வரும். பிடிச்சு தைக்க அப்புறம் வெட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 இன்ச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிசுறு அதிகம் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். காஜா பட்டன் பட்டி நமக்கு போதுமான அளவு. நீங்கள் கொக்கி பீஸுக்கு வந்து நீங்கள் சரியாக ஒரு 2 வச்சுக்கிங்க. இதே வி பட்டிக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் அகலம் வச்சு இதே போல் கட் பண்ணிக்கிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.